வணக்கம் என் அன்பான கடகராசி நேயர்களே. கடந்த கொஞ்ச காலமாவே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெளியில எல்லார்கிட்டையும் சகஜமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ராத்திரி தூங்க போகும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களை படைச்ச அந்த இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். எந்த ஒரு காவியத்தை தொட்டாலும் தடங்கள் உசுருக்கு உசுரா நம்பினவங்க எல்லாம் ஏமாத்துறது, காசு கைக்கு வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாம ஏதாவது ஒரு செலவு நிம்மதி இல்லாம போறதுன்னு ஒரு இருண்ட காலத்துலதான் நீங்க இத்தனை நாளா பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க. நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் அடுத்தடுத்து இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு கடவுள்கிட்ட பலமுறை கண்ணீரோட நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதுற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இனிமேல் வரப்போகுது. குறிப்பா வரப்போற ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் திருப்பு முனை ஏற்பட போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா நம்பின அல்லது நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் நீங்க விட்டுட்ட 3 முக்கியமான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. என்னிடம் ஒண்ணுமே இல்லைனாலும் அடுத்தவங்க கஷ்டம்னு வந்துட்டா உடனே இறங்கி உதவி செய்யற ஒரு இலகிய மனசு உங்களுக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சமுதாயம் என்ன திருப்பி கொடுத்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் நன்றிய மறந்துட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. உங்க கூடவே இருந்து உங்க நிழல் மாதிரி இருந்து உங்களை குழி தோண்டி குதைக்க பார்த்தவங்களும் உண்டு. குடும்பத்துல நிம்மதி இல்லை, தொழில்ல முன்னேற்றம் இல்லை, வேலை செய்யற இடத்துல மதிப்பு இல்லைன்னு அடிமேல் அடி வாங்கி ஒரு கட்டத்துல எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு விரக்தியோட உச்சக்கட்டத்துக்கே நீங்க போயிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்காது, நம்ம தலைவிதி எத்தவும் கஷ்டப்படுறதுதான்னு நீங்க உங்க மனசை சுருக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா கிரக நிலைகள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இருட்டுன்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம்னு ஒண்ணு வந்தே ஆகணும். அந்த வெளிச்சம் தான் ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு திசையில நகர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா உடைஞ்சு செதற போறது. உங்க ராசிக்கு நடக்க போற இந்த கிரக மாற்றம் சாதாரண மாற்றம் கிடையாது. இது உங்களை ஒரு ராஜ வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போற ஒரு பாதைன்னு கூட சொல்லலாம். பல வருஷமா ஒரு விஷயத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக நிறைய உழைப்ப போட்டிருப்பீங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு கட்டத்துல இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க அந்த முயற்சியை கூட கைவிட்டு இருப்பீங்க. ஆனா இயற்கை உங்களுக்கான பரிசை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. ஜூன் 5க்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது நீங்க இழந்ததெல்லாம் பல மடங்கா உங்க கைக்கு சேரப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாம் உங்களை தேடி நிக்க போற ஒரு காலம் நெருங்கிடுச்சு. நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற அந்த கேள்வியை இனிமேல் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான விடிவு காலம் பிறந்துடுச்சு. நீங்க பட்ட அவமானங்கள், அனுபவிச்ச வழிகள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக இயற்கை கொடுத்த ஒரு பயிற்சி தான். இனிமேல் வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சாதாரணமாதான் அமைய போகுது. குறிப்பா உங்க வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நீங்க நினைச்ச அந்த 3 விஷயங்கள் இப்ப திரும்பவும் உயிர் பெற்று உங்க கண்ணு முன்னாடி நடக்க போறது. அந்த 3 விஷயங்கள் என்ன, அது எப்படி உங்க வாழ்க்கைய அடியோடு மாத்த போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை தான் பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கு. இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த முதல் மாபெரும் ஆச்சரியம் என்னன்னா, ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களோட பண வரவு சம்பந்தப்பட்டதுதான். இத்தனை நாளா என்னடா இது, நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியமே கிடைக்கலையே, 40 மாடு மாதிரி உழைக்கிறோமே, ஆனா கையில 10 பைசா நிக்க மாட்டேங்குதேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, வட்டி மேல வட்டி ஏறிட்டு இருக்கே, நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு ராத்திரி நேரத்துல தூக்கம் வரான்னு பல நாள் கூரையை பார்த்துட்டு முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் சொந்தக்காரங்க கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டையும் தைமாத்தா காசு வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம அவங்க முன்னாடி கூனி குறுகி போய் நின்று இருப்பீங்க. நீங்க காசு கேட்ட உடனே முக சுழிச்சவங்களையும் உங்களை ஏளனமா பேசினவங்களையும் நீங்க இன்னும் மறந்திருக்க மாட்டீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நீங்க எதிர்பாராத பல திசைகள்ல இருந்து பணம் நடை போட்ட போகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப வருஷமா இழுக்கடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகை திடீர்னு அந்த கைக்கு சேரும். அது ஒரு சொத்து விற்கிறதா இருக்கலாம், இல்ல நீங்க யாருக்கோ கடனா கொடுத்துட்டு திரும்ப வராதுன்னு நினைச்ச கனமா கூட இருக்கலாம். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் பல மடங்கா பெருக போகுது.
வேலை செய்யற இடத்துல உங்களை உதாசீனப்படுத்தின ஆட்களே உங்களை கூப்பிட்டு பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் கொடுக்க போறாங்க. லபடனை அடைக்கிறதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கே உங்க குடும்பத்துக்கும் தேவையான விஷயங்களை தாராளமா செலவு செஞ்சு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்பவே உச்சத்தை இருக்க போகுது. அடுத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு மிடுக்கு உங்களுக்கு வரப்போகுது. இவன் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யார் யாரெல்லாம் உங்களை காத்து கேலியா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் வாயடிச்சு போற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. உங்க கையில காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. பண கஷ்டம் தீர்ந்த உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கும். இத்தனை வருஷமா நீங்க சுமந்துட்டு இருந்த ஒரு பெரிய மலை அளவிலான பாரம் உங்க தலையில இருந்து இறங்கின மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பண வரவு உங்க வாழ்க்கையில பல புது கதவுகளை திறந்து விட போகுது. உங்க பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம், இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு நீங்க நினைச்சு வச்சிருந்த ஆசைகள் எல்லாமே எந்த ஒரு கடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. இது சும்மா ஏதோ மனசை தேத்துறதுக்காக சொல்லல. கிரகங்களோட அமைத்து அந்த அளவுக்கு ஒரு மலுவான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இத்தனை நாளா மன உளைச்சல் காரணமா சரியா சாப்பிடாம தூங்காம உடலை ரொம்பவே கெடுத்து வச்சிருப்பீங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட உங்களுக்கு பெரிய அளவுல பயத்தை கொடுத்திருக்கும். வைத்தியம் பாப்பறதுக்கே பாதி காசு சரியா போயிருக்கும். ஆனா இனிமேல் அந்த கிரக ஆதிக்கத்தினால உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கிறத நீங்க உணர்வீங்க. முகத்துல ஒரு தனி கலை உண்டாகும். 4 பேர் உங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு பிரகாசமா இருப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் விலகும் போது உடம்பும் காணா ஆரோக்கியமா மாறிடும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் ஒரு புது நம்பிக்கையோடவும் செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடி தரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை ஆட்டி கடிச்சிட்டு இருந்த அந்த கெட்ட கிரகங்களோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா விலகி நல்ல கிரகங்களோட பார்வை உங்க மேல முழுமையா விழ ஆரம்பிச்சதுதான். இந்த பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 2வது ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்க குடும்பம் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்டது தாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உத்திரே அவங்க குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பத்துலதான் உங்களுக்கு இத்தனை நாளா நிம்மதியே இல்லாம போயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து 2 பேரும் மாச கணக்கா பேசாம பிரிஞ்சு இருக்கிற நிலைமை கூட பல பேருக்கு வந்திருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மள புரிஞ்சுக்கலையே, சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மள தூக்கி எரிஞ்சிட்டாங்களேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா நீங்க யாரு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தீங்களோ அவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அந்த வலியை வெளியிலையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வழுத நாட்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு வசந்த காலம் வீசப்போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை விட்டு விலகி போன உறவுகளா இருந்தாலும் சரி, அவங்களே தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வரப்போறாங்க. எங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லார் முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை நீங்க பார்க்க போறீங்க. இது மட்டும் இல்லாம பல வருஷமா கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கண்டிப்பா கேட்க போகுது. என்னென்னவோ பரிகாரம் செஞ்சோம், எவ்வளவோ வரன் பார்த்தும் ஒன்னும் அமையலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்க வாசப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை தேடி வரப்போகுது. அதே மாதிரி கல்யாணமாகி பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏவி இறங்கின தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல தொட்டில் கட்டக்கோர ஒரு அற்புதமான செய்தியும் தேடி வரப்போகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இது கனவா இல்ல நனவான்னு உங்களுக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க குடும்பஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. யார் யாரெல்லாம் உங்களை தனிவரமா ஆக்கி பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க உங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த தனிமை உணர்வு மொத்தமா உங்களை விட்டு விலகிடும். எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு பாசமான கூட்டம் இருக்க போது நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு உங்க பின்னாடி ஒரு பெரிய பலனே உருவாக போகுது. உறவுகள் ஒண்ணு சேர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் தானா விலகி போறதையும் நீங்க கண்கூடா பாப்பீங்க. சில பேர் உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிக்க பாத்திருப்பாங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு என்னென்னவோ சதி செஞ்சிருப்பாங்க. ஆனா இயற்கை ரொம்ப பெரியது. அவங்க செஞ்ச சதி வேலைகள்ல அவங்களே சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க.
உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்கிறத நீங்க நேர்ல காப்பீங்க. இது நீங்க பழி வாங்கறது கிடையாது, காலச்சக்கரம் தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் விலகும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு கிரிய தெளிவு பிறக்கும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ரொம்ப சுலபமா நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க. இனிமேல் உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. உங்ககிட்ட அன்பா பழகுற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்க ஒரு பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மன முதிர்ச்சியும் தைரியமும் உங்களுக்குள்ள வரப்போகுது. இப்ப உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த 3வது முக்கியமான ஆச்சரியத்தை பத்தி பார்க்கலாம். இது உங்க உத்தியோகம் மற்றும் நீங்க சொந்தமா செய்யணும்னு ஆசைப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே மனசு புண்ணாகி இருப்பீங்க. நீங்க எவ்வளவோ உழைச்சாலும் அதோட பலன் வேறு யாருக்கோ போயிருக்கும். ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. உங்களுக்கான மரியாதையும் பதவியும் உங்களை தேடி வரும். குறிப்பா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும், வியாபாரம் செய்யணும்னு கனவு கண்டவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு கிரிய திட்டம் வச்சிருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட துணி வியாபாரம் இல்லைன்னா நிவிக் மாதிரி உங்களுக்கான ஒரு சொந்த பிராண்ட் உருவாக்கி அதை பெரிய அளவுல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கதவுகள் இப்போ தானா திறக்க போகுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா, போட்ட காசு முடங்கிடுமோன்னு பயந்து பலமுறை பின்வாங்கி இருப்பீங்க. ஆனா அந்த பயத்தை எல்லாம் தூக்கி கலாசிட்டு தைரியமா களத்துல இறங்குங்க. உங்க மூளையில உதிக்கிற சின்ன சின்ன யோசனைகள் கூட இப்போ பெரிய அளவுல வெற்றி அடைய போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க பல திறமைகள் இப்போ வெளியே வரப்போகுது. சமூக வலைத்தளங்கள் மூலமாவோ இல்ல நீங்க வேலை செய்யற துறையிலயோ பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைச்சிருந்தா மக்களோட கவனம் முழுசா உங்க மேல விழப்போகுது. உங்களோட அந்த தனித்துவமான பேச்சும் திறனையும் பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் உங்களை தேடி வந்து தொழில் ரீதியா யோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேர் 8 திசையிலையும் பரவ போகுது. உங்களுக்குள்ளேயே ஒரு புது தெம்பு பிறப்பறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அதுல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. யாரெல்லாம் இவங்க எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறாங்கன்னு உங்களை பார்த்து கேலி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க தொழில வர லாபத்தை வச்சு நீங்க இன்னும் 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொழாத உச்சமே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் மட்டும் கிடையாது, இதுக்கு மேல உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை எந்த சாமியும் காப்பாத்தலையே, நம்ம கும்பிட்ட தெய்வம்லாம் கண்ண மூடிட்டு இருக்கேன்னு நீங்க ரொம்பவே புலம்பி இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் தான் இத்தனை நாள் உங்களை உசுரோடையே காப்பாத்திட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்த பல பண்டங்கள் உங்களை உரசிட்டு போயிருக்குமே உங்களை முழுசா அழிக்கல. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உங்க குலதெய்வம் அரணாக நின்னு காத்துட்டு இருக்கு. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மனசார ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் 100% அப்படியே நடக்கும். உங்க வீட்டுல இருந்த அந்த இருள் விலகி ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் முழுமையான பலன் கிடைக்கும். வெளி ஆட்களோட கண் திருஷ்டியோ இல்ல எந்த ஒரு கெட்ட சக்தியோ உங்களை இனிமேல் நெருங்கவே முடியாது. உங்களை அழிக்க நினைச்ச அத்தனை எதிர்மறை ஆற்றலும் சுக்குநூற உடைஞ்சு போயிடும். சில பேருக்கு திடீர்னு வெளியூர் இல்லைன்னா தூர தேசம் போற யோகம் கூட அடிக்கும். ரொம்ப வருஷமா சொந்த ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு தேடி வரும். அங்க போய் நீங்க நல்லபடியா சம்பாரிச்சு உங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போறீங்க. இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சு காசு பத்தாம தள்ளி போட்டவங்க இப்போ ரொம்ப சுலபமா நினைச்சதை வாங்குவீங்க. சொன்ன வீடு கட்டணும்னு அஸ்திவாரம் போட்டுட்டு மேற்கொண்டு கட்ட முடியாம காதியில நின்ன வீட்டை இப்போ முழுசா கட்டி முடிச்சு குடி போக போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் இனிமேல் ஏறுமுகமா தான் இருக்க போறது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சாலும் எவ்வளவு பணம் காசு வந்தாலும் பழச மட்டும் உசுறு உள்ள வரைக்கும் மறந்துடாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஒரு வாய் சோறு போட்டவங்களை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்களை இங்க கழிவாங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கான கூலியை இயற்கை கொடுக்கும். நீங்க உங்க உழைப்புல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த தூய்மையான எண்ணம் தான் உங்களை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. கடகராசினியர்களே, இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம்.
இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இது நிஜமாவே நடக்குமா இல்ல திரும்பவும் ஏதாவது சறுக்கல் வந்துடுமான்னு ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கும். அது ரொம்ப சகஜம்தான். அடிப்பட்ட மனசு சீக்கிரமா எதையும் நம்பிடாது. ஆனா கிரகங்களோட சஞ்சாரம் இப்ப ரொம்பவே வலுவா இருக்கிறதால நீங்க தைரியமா அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, உங்களை சுத்தி இருக்கிற சில போலியான நண்பர்கள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். இந்த நேரத்துல உங்க வளர்ச்சி பிடிக்கான திரும்பவும் உங்களை குழப்பி விடுறதுக்காகவே சில பேரு புதுசா உங்க கூட வந்து ஒட்டிப்பாங்க. ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி பேசி உங்க ரகசியங்கள் எல்லாம் கறக்க பார்ப்பாங்க. அவங்க விரிக்கிற வலையில மட்டும் நீங்க திரும்பவும் விழுந்துடக்கூடாது. யார்கிட்ட என்ன பேசணும், எதை சொல்லணும், எதை மறைக்கணும்னு ஒரு தெளிவான வரைமுறைய உங்க மனசுக்குள்ள வகுத்துக்கோங்க. உங்க திட்டங்களை எல்லாம் அது செயல் வடிவம் பெறுற வரைக்கும் யார்கிட்டயும் வெளியே சொல்லாதீங்க. அமைதியா இருந்து சாதிச்சு காட்டுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நீங்க ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த நேர்மறையான எண்ணம் தான் உங்களுக்கான பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கும். எப்ப பார்த்தாலும் நாங்க கஷ்டப்படுறோமேன்னு புலம்புறத நிப்பாட்டிட்டு நாளைக்கு நம்ம நல்லா இருக்க போறோங்கிற அந்த நம்பிக்கைய உங்க மனசுக்குள்ள நிறைய விதைங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வாயிலா ஜீவன்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுங்க. காக்கைக்கோ இல்ல தெரு நாய்களுக்கோ உங்களால முடிஞ்ச சாப்பாட்டை வைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். இதுக்கெல்லாம் நீங்க பெரிய அளவுல காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க மனசுல இருக்கிற அந்த இரக்கம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் கூட உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய தோஷங்களை எல்லாம் விலக்கி ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்க போகுது. உங்க மனசாட்சி என்ன சொன்னதோ அதுக்கு மட்டும் செவி கொடுங்க. மத்தவங்க சொல்றத வச்சு உங்க முடிவுகளை எப்பவும் மாத்திக்காதீங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ராசிநாதன் சந்திரன் ரொம்பவே பலம் பெற போறாரு. இதனால உங்களோட சிந்தனை சக்தி பல மடங்கா அதிகரிக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பதட்டப்படுவீங்க. கை கால் எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துலயே உறைஞ்சு போய் நிப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுக்குள்ள ஒரு இரும்பு மாதிரி நெஞ்சுரம் வரப்போகுது. எவ்வளவு பெரிய மலையளவு பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா ஊதி தள்ளிட்டு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் பிறக்க போகுது. உங்களோட இந்த தைரியத்தை பார்த்து உங்களை எதிர்க்க நினைச்சவங்க கூட மிரண்டு போய் பின்வாங்க போறாங்க. அரசாங்க காரியங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரப்போகுது. கோர்ட் கேஸ் வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நியாயம் உங்க பக்கம் இருக்குன்னு தீர்ப்பு வரப்போகுது. மொத்தத்துல உங்களை ஆட்டி படைச்ச அந்த இருண்ட பாலம் முழுசா முடிவுக்கு வந்துடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான சந்தோஷமான செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தலை நிமிர்ந்து கம்பீரமா நடக்க பழகுங்க. இயற்கை உங்க பக்கம் நின்னு போராட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த யோகமான காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களோட வாக்கு, அதாவது நீங்க பேசுற வார்த்தைகள். இது வரைக்கும் நீங்க என்னதான் நல்லதே பேசினாலும் அது மத்தவங்களுக்கு தப்பாதான் புரிஞ்சிருக்கும். இனிமேல் உங்க வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி கிடைக்க போகுது. நீங்க யதார்த்தமா சொல்ற விஷயங்கள் கூட அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். அதனால எந்த சூழ்நிலையிலையும் யார் மேலையும் கோபப்பட்டு தப்பான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள, உங்க பிள்ளைகளை எப்பவும் நல்ல வார்த்தை சொல்லியே கூப்பிடுங்க. உங்க நாக்குல இப்ப சரஸ்வதி குடியிருக்க போற நேரம் இது. அதனால நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. அதே மாதிரி உங்களோட தோற்றத்திலையும் ஒரு பெரிய ரசிவரம் உண்டாக போகுது. இத்தனை நாளா கஷ்டத்துல உங்களை நீங்களே சரியா கவனிக்காம எடுத்திருப்பீங்க. இனிமேல் உங்களை நீங்க அழகா வச்சுக்கணும்னு தோணும். உங்களை பாக்குறவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் ஈர்ப்பும் வரப்போகுது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு சிம்மாசனம் காத்துட்டு இருக்கு. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்க பேச்சை கேட்கவே ஒரு கூட்டம் சேரும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே பிரம்மாண்டமா வளரப்போகுது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே சில நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு தோள் புடுக்க உங்களை தேடி வருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்காவது செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்ப ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. செஞ்ச நன்றிய மறக்காத சில சொந்தங்கள் உங்களை தேடி வந்து உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பிடவும் கூடாது. ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வராங்கன்னா அவங்க பின்னணி என்ன, அவங்க நிஜமாவே நல்லவங்க தானா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அவங்கள உங்க கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி திரும்பவும் உங்களை ஏமாத்த நினைக்கிற நரி கூட்டமும் சுத்திதான் இருக்கு.
கடந்து போன காலங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னன்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அடையாளம் கண்டுக்கிறது தான். அந்த பாடத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு விழிப்போட அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலனே சொல்லலாம். வீட்டிலேயே முடங்கி கிடந்த கிண்டலுக்கு கூட தங்களோட சொந்த உழைப்புல முன்னேறணுங்கிற ஒரு வைராக்கியம் பிறக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தொழிலை வீட்டுல இருந்தபடியே ஆரம்பிச்சாலும் அது ரொம்ப பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் இனிமேல் முழுமையா கிடைக்க போகுது. மாமியார் மாத்தனார்னு குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு பல மடங்கா உயரப்போகுது. நகை நட்டு வாங்குறது, பட்டுப்புடவை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷமா உங்க நாட்களை நீங்க கழிக்க போறீங்க. இத்தனை வருஷமா குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்ச உங்களுக்கு இனிமேல் உங்களுக்காகவும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியை விதைக்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனசுதான் ரொம்ப பெரிய பலமும் பலவீனமும் கூட. சின்னதா யாராவது முகம் சுழிச்சு பேசிட்டா கூட அன்னைக்கு பூரா உங்களுக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. ஏன் நம்மள அப்படி சொல்லிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த அளவுக்கு அதிகமா யோசிக்கிற அந்த குணம் தான் உங்களுக்கு இத்தனை நாளா எதிரியா இருந்திருக்கு. ஆனா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி மாறப்போகுது. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத நீங்க முழுசா நிறுத்திடுவீங்க. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியா இருப்போங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. இது சாதாரண தக்குவம் கிடையாது. எத்தனையோ ரணங்களையும் ஏமாற்றங்களையும் தாண்டி நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம். இந்த மனத்தெளிவு உங்க முகம் முழுக்க ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கும். நீங்க எங்க போனாலும் சரி, எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி, உங்ககிட்ட இருந்து ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் வெளிப்படுறத சுத்தி இருக்கிறவங்க உணர்வாங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை தானா வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த அந்த இருண்ட சூழ்நிலை முழுசா விலக போகுது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம இருக்கிறதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு அந்நியத்தன்மை இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க வீடு ஒரு கோவில் மாதிரி மாற போகுது. உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய போற நேரம் வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஊழல் எல்லாம் காணாம போய் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களோட படிப்பு, எதிர்காலம் எல்லாமே நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா அமைய போகுது. உங்களோட இந்த சந்தோஷத்தை பார்த்து கண்ணு வைக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் சுத்தி திரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்பத்துல நடக்கிற நல்ல விஷயங்களை வெளி ஆட்கள் கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்காதீங்க. உங்க சந்தோஷம் உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கட்டும். திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. அதனால எப்பவும் ஒரு கவனத்தோட இருங்க. எதொழில் ரீதியா பாக்குறப்போ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் உங்க கையில வந்து சேரப்போகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா அந்த லாபத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறதுலதான் உங்களோட சாமர்த்தியம் அடங்கி இருக்கு. வந்த பணத்தை எல்லாம் ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணான அதை எப்படி இன்னும் ரெடி பாக்குறதுன்னு யோசிங்க. நிலம் வாங்குறது இல்ல தங்கம் வாங்குறதுன்னு ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்ல உங்க பணத்தை முதலீடு செய்யுங்க. ஏன்னா நீங்க பார்த்த கஷ்டம் உங்களுக்கு பணத்தோட அருமையை ரொம்ப நல்லாவே உணர்த்திருக்கும். ஒரு காலத்துல 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்க கையேந்தி நின்ன அந்த வலி இனிமே உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. அதனால உங்க எதிர்கால சந்ததிக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்க சேர்த்து வைக்க போறீங்க. கிரகங்கள் அதுக்கான முழு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க போறது. ஏதோ ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல உங்களோட முழு உழைப்பையும் போடுங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோட பேச்சை எப்பவும் கேட்காதீங்க. நேர்மையான வழியில நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் உங்க பரம்பரையை வாழ வைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். இது வரைக்கும் உங்க உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, ஒரு வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். ராத்திரி தூங்க போனா உடனே தூக்கம் வராது. மனசுக்குள்ள 1000 யோசனைகள் ஓடிட்டே இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது ஏதோ பெரிய மலை ஏறிட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். இதெல்லாம் எந்த வியாதியாலையும் வந்தது கிடையாது. உங்க மனசுல இருந்த பாரம் தான் உங்க உடம்பையும் அப்படி பாடாப்படுத்துச்சு. ஆனா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு சலிப்பு கட்டாம ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க முகத்துல இருந்த அந்த வாட்டை எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தேஜ உண்டாக போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்னப்பா ஆச்சு உனக்கு இவ்வளவு இளமையா மாறிட்ட,
முகத்துல இவ்வளவு களையா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்களை வாட்டி வதைச்ச சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம தானா சரியாக போகுது. இந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், அதாவது பித்திருக்களோட பரிபூரண ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா என்னதான் காசு பணம் வந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லா உழைக்கிறோமே, ஆனாலும் ஏன் முன்னுக்கு வர முடியலன்னு நீங்க பல நாள் யோசிச்சிருப்பீங்க. இத்தனை நாளா உங்க ஜாதகத்தில் இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் எல்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா திரும்புறதால உங்க முன்னோர்கள் எந்த குறையும் இல்லாம உங்களை வாழ்த்த போறாங்க. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தையும் உங்க தாத்தா பாட்டியையும் மனசார நினைச்சிட்டு தொடங்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமா இருந்து உங்களை எந்த ஆபத்திலையும் இருந்து காப்பாத்துவாங்க. குறிப்பா வெளியூர் பயணங்கள்ல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன விபத்து பயங்கள் எல்லாம் இனிமேல் இருக்காது. நீங்க போற பாதையில எப்பேற்பட்ட முள்ளு இருந்தாலும் அதை பூவா மாத்துற வேலை உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்துக்கு இருக்கு. அதனால எப்பவுமே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்காம ரொம்ப சரியா செஞ்சிடுங்க. இந்த மாபெரும் வெற்றியை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வந்த உடனே மனுஷன் மாறிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி மாறக்கூடாது. உங்களுக்கு வரப்போற இந்த ராஜ வாழ்க்கை நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச கஷ்டத்துக்கான ஒரு பரிசு. அதனால உங்க கைக்கு வரப்போற ஒவ்வொரு காசையும் ரொம்ப கவனமா கையாளுங்க. உங்க கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. ஆனா அதுக்காக உங்க கழுத்தை வறுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க எல்லை வறுத்துக்கோங்க. யாருக்கு உதவி செஞ்சா அவங்க உண்மையிலேயே நல்லா இருப்பாங்களோ அவங்கள சரியா தேர்ந்தெடுத்து உதவி பண்ணுங்க. உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும்போது உங்களை அசிங்கப்படுத்தினவங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இருளும் கிடையாது. வரப்போறதெல்லாம் வெளிச்சம்தான். உங்க மனசுல முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வாரி வழங்க காத்துட்டு இருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு கனி குணம் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இவங்களால முன்னாடியே அதை முள்ளுணர்வால உணர்ந்துட முடியும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு ஒரு குரல் கேட்கும். ஆனா நிறைய நேரத்துல நீங்க அந்த குரலை மதிக்காம மத்தவங்க மேல வச்சிருக்க பாசத்தினால நம்பி ஏமாந்துருப்பீங்க. இனிமேல் அந்த உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்ய போகுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கனவுகள் மூலமாவோ இல்ல திடீர்னு மனசுல தோன்ற எண்ணங்கள் மூலமாவோ நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. யாரு உங்ககிட்ட உண்மையா பழகுறாங்க, யாரு உங்க முதுகுல குத்த காத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசு உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். சந்திரன் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல இறைவனோட நேரடி தொடர்பு கிடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது. வரப்போற நாட்கள்ல நீங்களே இதை கண்கூடா உணர்வீங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் நினைச்சா அந்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு திரும்ப போய் சேர்றத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க ரொம்ப வருஷமா பத்திரமா நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சிருந்த சில ரகசியமான ஆசைகள் இப்ப நிறைவேற போறது. குறிப்பா வயசான தாய் தந்தையை வச்சிருக்கவங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தில் இருந்த பெரிய கவலைகள் தீரும். அவங்களுக்கு நல்லபடியா வைத்தியம் பாக்குறதுக்கும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் தேவையான எல்லா வசதிகளும் உங்களை தேடிக்கணும். உங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தாலோ இல்ல பங்காளிகளுக்குள்ள அடிதடி சண்டையில கோர்ப்புப்படி ஏறி இறங்கிட்டு இருந்தாலோ இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த படங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த சொத்தை வச்சு நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்தி அமைக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காத சொந்த பந்தங்கள்லாம் இப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க போறாங்க. குடும்பத்துல நீங்க ஒரு தலைவன் மாதிரி இல்ல ஒரு தலைவி மாதிரி கெத்தா உட்காந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கோபம். கடக ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப சாதுவானவங்க தான். ஆனா கோபம் வந்துட்டா உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறதுனால நீங்க எதையும் முகத்துக்கு நேரா ஒளிவு மறைவு இல்லாம கேட்டுடுவீங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு ஒரு கிரிய பதவி பணம் மரியாதை எல்லாம் தேடி வரும்போது உங்களை சீண்டி பாக்குறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. நீங்க கோபப்பட்டு ஏதாவது தப்பான வார்த்தையை விட்டு அதனால உங்க பேர் கெட்டு போகணும்னு நினைச்சு கிட்டம் போட்டு செயல்படுவாங்க.
அந்த மாதிரி நேரத்துல உங்க கோவத்தை நீங்க முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஆத்திரப்படாம ரொம்ப அமைதியா ஒரு புன்னகையோட அவங்கள கடந்து போயிட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்க பொறுமை தான் உங்களுக்கான அரியாசனுக்கு இன்னும் பலமாக்க போகுது. உங்களை கோவப்படுத்துறவங்க உங்களோட வெற்றியை தடுத்து நிறுத்த பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த சூழ்நிலையிலையும் உங்க நாவடக்கத்தை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுடைய உழைப்புக்கும் இத்தனை காலமா நீங்க சிந்திய கண்ணீருக்கும் இனிமேல் தான் சரியான பலன் கிடைக்க போகுது. ராத்திரி நேரத்துல தலையணையில முகத்தை புதைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நீங்க அழுத அந்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இயற்கை இப்போ வட்டியும் முதலுமா சேர்த்து மாபெரும் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. இது ஏதோ சாதாரண சந்தோஷம் கிடையாது. உங்க பரம்பரைக்கு ஒரு பெருமையை தேடி தரப்போற ஒரு வெற்றி. தொழில்ல நீங்க எடுக்கிற புது முயற்சிகள், குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா உருவாக்க நினைக்கிற அந்த கனவு வியாபாரமா இருந்தாலும் சரி, அதுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுடைய தனித்துவமான திறமைய பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட போறாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க கூடவே இருந்துகிட்டு உங்க வளர்ச்சிய பொறுக்க முடியாத சில பேருடைய பொறாம பார்வைதான். இந்த கண் திருஷ்டி உங்க மேல படாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எந்த ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சாலும் அது முழுசா முடிஞ்சு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் வெளியே ஆட்களுக்கு தெரியப்படுத்துங்க. அரைகுறையா இருக்கும் போது யாருகிட்டையும் உங்க திட்டங்களை பத்தி பெருமையா பேசாதீங்க. அகந்திருஷ்டிய கழிக்கிறதுக்கு நீங்க பெரிய அளவுல காசு செலவு பண்ணி பரிகாரம் எல்லாம் செய்ய வேண்டாம். தினமும் உங்க வீட்டு சாமி அறையில காலையிலயும் சாயந்தரமும் தளராம ஒரு மண்ணறல் விளக்கு ஏக்கி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கல் உப்பு போட்டு வீட்டை புடையுங்க. அதுவே உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிச்சிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா சிரிச்சு பேசுற ஒரு அருமையான நேரம் வரப்போகுது. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகள் வந்து உங்களை ஆனந்த கண்ணீர் விட வைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்க கண் முன்னாடி நடக்கும்போது அதை கொண்டாட நீங்க தயாரா இருங்க. உங்களுடைய அந்த தூய்மையான மனசுக்கு நீங்க பட்ட அவமானங்களுக்கு இயற்கை கொடுக்க போற இந்த மாபெரும் பரிசை 2 கைகளையும் நீட்டி சந்தோஷமா ஏத்துப்போங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய சறுக்கலும் வரப்போறது கிடையாது. லகடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலதான் பெரிய சந்தோஷத்தை தேடுவாங்க. இனிமேல் அந்த சந்தோஷம் உங்களுக்கு தினமும் கிடைக்க போகுது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாரி வழங்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்கும். யாரெல்லாம் உங்களை காத்து ஒரு காலத்துல உதாசீனமா சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க அடைய போற இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்குன சொந்த பந்தங்கள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வந்து ஒட்டிக்க பாப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை தூரமா வைக்கணுங்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு முழுசா வந்துடும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய நேர்மையை மட்டும் கைவிட்டுடாதீங்க. நீங்க உழைச்ச நேர்மையான உழைப்பு தான் உங்களை இந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இயற்கை உங்களுக்காக வகுத்து வச்சிருக்கிற இந்த ராஜபாட்டையில ரொம்ப கம்பீரமா உங்க அடுத்த அடியை எடுத்துறீங்க. உங்களுக்கான பொற்காலம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க முழுசா நம்பலாம். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை வழி நடத்தும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு உங்க மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்தினவங்க இப்போ அவங்க செஞ்ச தப்புல அவங்களே மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கணும், இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை தடுக்கணும்னு எவ்வளவோ சதி வலைகளை பின்னி பார்த்தாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு பெரிய அதிகாரத்துல போய் உட்கார போறீங்க. மேலதிகாரிகள் உங்களை முழுசா நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்க உழைப்புக்கான முழு மரியாதையும் கிடைக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்க போட்டியாளர்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க தொழில் ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. புதுசா ஏஜென்சி எடுக்கிறது, இல்ல உங்க வியாபாரத்தை அடுத்த ஊருக்கு விரிவுபடுத்துறதுன்னு நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. உங்களுக்காகவே சில விசுவாசமான ஆட்கள் வேலை செய்ய வருவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு நீங்க சேர்த்து வச்ச காசு எல்லாமே வீண் செலவா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த கனவு நனவாகிற நேரம் வந்துருச்சு. வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சுலபமா பேங்க் லோன் படிச்சு நினைச்சதை வாங்குவீங்க. இத்தனை நாளா உங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த அந்த பெரிய கடன் சுமை ஒட்டு மொத்தமா உங்களை விட்டு விலக போகுது. கடன் கொடுத்தவங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும்போது நீங்க செத்துடலான்னு கூட நினைச்சிருப்பீங்க.
அந்த அளவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை சந்திச்ச கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. உங்க கையில காசு தாராளமா புழங்கும். யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய பொருளாதார நிலைமை இவ்வளவு நேரமா உயரும் போது அதை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கண்ணு வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க பண வரவை பத்தி யார்கிட்டயும் ரொம்ப பெருமையா பேசிக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்து வந்த அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. ராத்திரி தூங்க போகும்போது எந்த ஒரு கவலையும் இல்லாத நிம்மதியா தூங்குவீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் எப்பவுமே குடியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சதுதான். ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியால தடையா இருந்தவங்களுக்கு இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. அங்க போய் நீங்க உங்க குறைகளை எல்லாம் சொல்லி அழுத உடனே உங்க பாறை எல்லாம் இறங்கிடும். நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். இனிமேல் வரப்போற நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற உயரத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கு. உங்களுடைய மனசு இப்போ ரொம்பவே பக்குவப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கஷ்டங்கள் உங்களை ஒரு இரும்பு மாதிரி மாத்தி வச்சிருக்கு. இத்தனை வருஷமா உங்களை நீங்களே சரியா பாத்துக்காம, தலைமுடியெல்லாம் சரி பண்ணாம, முகத்தை கூட சரியா பராமரிக்காம ஒரு விரக்தியில சுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறும். உங்களுக்குள்ள ஒரு புது சுறுசுறுப்பு வரும்போது உங்களை ரொம்ப கம்பீரமா காட்டிக்கணும்னு தோணும். முடிய நல்லா திருத்தமா வெட்டிக்கிட்டு முகத்துல ஒரு மிடுக்கான தோற்றத்தோட நீங்க வெளியில வரும்போது பாக்குறவங்களுக்கே ஒரு பிரமிப்பு உண்டாகும். உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களுடைய அந்த புது தோற்றத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போறாங்க. உங்க ஆடை அலங்காரத்துல இருந்து நீங்க பேசுற தோரணை வரைக்கும் எல்லாமே அடியோடு மாறப்போகுது. இது சும்மா வெளிவேஷம் கிடையாது. உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரம்மாண்டமான தன்னம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இப்படி உங்க தோற்றத்திலையும் பிரதிபலிக்க போகுது. உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிக்க போறீங்க. அதே மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய இடைவெளி இப்ப நிரம்ப போறது. உங்க பிள்ளைகள் உங்களோட கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட படிப்பு, கல்யாணம்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சுமூகமா நடக்கும். வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்க துணை உங்க மேல உயிரையே வச்சிருப்பாங்க. இத்தனை நாளா உங்க 2 பேருக்குள்ள இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள், சந்தேகங்கள் எல்லாம் காத்துல கறந்துடும். 2 பேரும் ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா நெளிவ போறது, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறதுன்னு உங்க வாழ்க்கை ஒரு அழகான கவிதை மாதிரி மாறப்போகுது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். ஆனா காலம் உங்களை சோதிச்சு பக்குவப்படுத்தி இப்போ உங்க கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் வெற்றியையும் கணத்தையும் பார்த்து உங்களுக்குள்ள ஒரு கலக்கணம் வந்துடக்கூடாது. கடகராசிக்காரங்க இயல்புலயே ரொம்ப அமைதியானவங்க, இரக்க குணம் கொண்டவங்க. அந்த குணத்தை நீங்க என்னைக்குமே மாத்திக்க கூடாது. உங்களை நாடி வர்ற ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல விசேஷம் நடக்கும்போது வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறதையும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வைக்கிறதையும் மறக்காதீங்க. நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் தான் உங்களுக்கு வரக்கோற பெரிய பெரிய கண்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தும். உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். இவ்வளவு நாள் இருட்டுல நடந்த உங்க பயணம் இப்போ முழு வெளிச்சத்தை நோக்கி திரும்பியாச்சு. உங்களுக்கான அந்த மாபெரும் ஆச்சரியங்களும் உங்க வீட்டு கதவை தட்ட காத்துட்டு இருக்கு. மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோட உங்களுக்கான இந்த பொற்காலத்தை வரவேற்க தயாராகுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம்னு நாம முன்னாடியே பார்த்தோம். அந்த உள்ளுணர்வு இனிமேல் உங்களை எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போக விடாம ரொம்ப பத்திரமா அரண் மாதிரி நின்னு பாத்துக்க போகுது. உங்களை சுத்தி என்னதான் பெரிய அளவுல சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை ரொம்ப சுலபமா முறியடிக்கிற ஒரு சூழ்ச்சி அடித்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க பேச்சுல ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியும். ஒரு பிரச்சனைனா அதுக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு வயசுல மூத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அறிவு ரொம்ப கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல நேரங்கள்ல நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறத காத்து உங்களை ஒரு கோழன்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களுடைய அந்த அமைதிக்கு பின்னாடி உழைஞ்சிட்டு இருக்கிற புயலை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பொறுமை இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆயுதமா மாறப்போகுது. எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அமைதியா கடந்து போகணுங்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு முழுசா கயிறற போகுது. குடும்பத்துல இது வரைக்கும் உங்க பேச்சை யாரும் கேட்கலையே, இவ்வளவு நாள் உழைச்சு கொட்டின நமக்கே ஒரு மரியாதை இல்லையேன்னு நினைச்சு பல ராத்திரிகள் நீங்க அழுதிருப்பீங்க. ஆனா இனிமேல் வீட்டுல நீங்க சொல்றதுதான் வேத வாக்கா இருக்க போகுது.
உங்களுடைய முடிவுகளுக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லால தலையாட்டுவாங்க. உங்க பிள்ளைகள் உங்களோட கஷ்டத்தை முழுசா உணர்ந்து உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய பெருமை தேடி தர்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவுல சாதிச்சு உங்க பேரை 4 பேருக்கு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பெரிய உறுதுணையா இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் துவண்டு போற நேரத்துல உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துற ஒரு பெரிய உந்து சக்தியா உங்க துணை மாற போறாங்க. இத்தனை நாளா அவங்களுக்கு உங்க மேல இருந்த கோபம், வருத்தம், சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா காத்துல பறந்துடும். இனிமேல் உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த ஒரு பிரிவும் வராது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக பயணம் போகணுங்கிற ஆசை பெரிய அளவுல இருந்திருக்கும். ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இந்த உலகத்தோட எந்த சத்தமும் இல்லாம மனசை அமைதியா வச்சுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கையில காசு இல்லாமையோ இல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாவோ அது ரொம்ப நாளா கள்ளி போட வேண்டியதா இருந்திருக்கும். இனிமேல் அப்படி ஒரு ஆன்மீக பயணம் போறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி காண வரும். அந்த பயணம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பு முனையா அமைய போறது. அங்க போய் நீங்க மனசார தரிசனம் செஞ்சுட்டு வர்ற அந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அத்தனை இருளையும் நீக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்க கையில கொடுக்க போகுது. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளும் பறந்து போயிடும். ஏதோ ஒரு பெரிய மலை அளவிலான சுமையை தலையில இருந்து இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு லேசான நிம்மதியான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இயற்கை உங்களுக்காக ரொம்ப அழகாக வகுத்து வச்சிருக்கிற இந்த ராஜபாதையில நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இனிமேல் நடைபோட ஆரம்பிக்க போறீங்க. கடகராசி சொந்தங்களே, இவ்வளவு நேரம் நம்ம காத்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. வரப்போற நாட்கள்ல உங்க வாழ்க்கையில கண்புட நடக்க போற உண்மைகள். அது ஜூன் 5ஆம் தேதிங்கிறது வெறும் ஒரு தேதியா மட்டும் இல்லாம உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நாளா அமைய போகுது. நாளா உங்களை லாட்டி வதச்ச கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா காத்துல கறந்து நீங்க ஆசைப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கை உங்களை தேடி வரப்போகுது. மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் பயமும் இல்லாம உங்க குலதெய்வத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இயற்கை இப்போ வட்டியும் முதலுமா சேர்த்து மாபெரும் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே அசுர வேகத்துல இருக்கும். யாரெல்லாம் உங்களை ஏளனம் செஞ்சாங்களோ, இவங்க அவ்வளவுதான் ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா கெத்தாவெல்லாம் வரப்போறீங்க. இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்க போற இந்த பொன்னான தருணத்துல உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம நிறைவேறணும்னு நீங்க முழுசா நம்புனீங்களா, உங்க இஷ்ட தெய்வத்தோட கீழ மனசார நினைச்சு கீழே உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்போதான் அந்த பிரபஞ்சத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்க குடும்பத்திலயும் சரி, உங்க நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கிற கடகராசி நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த ஆறுதலான தகவலை கொண்டு போய் சேருங்க. அவங்க மனசுலயும் ஒரு நம்பிக்கையை விதைச்ச அந்த மாபெரும் புண்ணியம் நேரம் உங்களை வந்து சேரும். உங்களோட இந்த தூய்மையான அன்பும் ஆதரவும் தான் எனக்கு எப்பவுமே மிகப்பெரிய பலம். தொடர்ந்து நம்மோட இணைந்திருங்கள். உங்களுக்கு வழிகாட்ட இன்னும் பல நல்ல தகவல்களோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை எப்பவும் உங்க பக்கம்தான் அரணாக நிற்கும். தைரியமா முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயமே. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.